அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சிறப்புரையாற்றுகின்ற கருத்தரங்கம். பத்திரிகையாளர்கள் ஆடி செந்தில்நாதன், ஜென்ராம், யூடியூப் ரூட்டஸ் மைனர், ட்ரைப்ஸ் கரிகாலன், பேரலை மில்டன், இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம் பிப்ரவரி 20 வியாழன் மாலை 5 மணிக்கு தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூலகம் அருகில். அனுமதி இலவசம். அனைவரும் வருக. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். அதிமுக உள்ளுக்குள்ள செங்கோட்டையன் சமீபத்தில் எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் எடப்பாடியின் கட்டளையின்படி நடைபெறுகின்ற கூட்டம்னு சொல்லி தான் பேசுகிறார். ஆனால் எந்த மாவட்டத்திலையும் இல்லாத அளவுக்கு அவருடைய உருவம் எடப்பாடிக்கு இணையாக பொறிக்கப்பட்டு அது ஒரு தொடர் சர்ச்சையாகவே போயிட்டுருக்கு. அந்த உருவத்திலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஒரு படம் இருக்கா இல்லைன்னா அவர் எடுத்த அந்த அந்த விவகாரம் முக்கியமான விவகாரம். அம்மா படத்தையா வைக்கல, தலைவர் படத்தையா வைக்கலன்னு கேட்குற கேள்வி யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமாம். மறுபடியும் எடப்பாடிக்கு இணையா அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு PTS ஆப்ரேட்டர் ஒரு மவுஸை வச்சுட்டு இப்படி இழுக்கிற வேலை சார். அது ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ஆக முதல்ல என்ன ஒரு கோர் பாயிண்ட், எடப்பாடியினுடைய செயல்பாடுகளை அவர் ரசிக்கலை அல்லது அவரை கொஞ்சம் கோவப்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு லைனுக்கு வரலாம். அதில் பிரதானமாக நான் பார்க்குறது, அந்த கட்சியினுடைய ஒற்றுமை பற்றி பேசுறதுக்காக போன 6 பேரில் செங்கோட்டைன்னு ஒருத்தர். அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு தலைமை களத்திலிருந்து பேட்டி கொடுக்குறாரு எடப்பாடி. எடப்பாடிக்கே போய் பார்த்தா 6 பேரில் ஒருத்தர். சேலத்துக்கே, சேலத்தில் அவர் வீட்டில் போய் 6 பேரை பார்த்தாங்க இல்லையா முன்னாள் அமைச்சர், அந்த 6 பேரில் செங்கோட்டைன்னு ஒரு ஆள். ஏன்னா போய் 2 மணி நேரம் பேசணும், அவ்வளோ பேச்சு நடந்துச்சு, அந்த சந்திப்பே நடக்கலைங்கிறாரு அண்ணன். நம்ம போய் பார்த்ததே கட்சி நலனுக்கு தானே, அவர் நலனுக்காக தானே போய் பார்த்தோம். 26 அண்ணன் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு தானே போய் சொல்கிறாங்க. அப்போ அதை இல்லைன்னு சொல்கிறாருங்கிறதே ஒரு சீனியராக, எடப்பாடிக்கும் சீனியர் அவர் உள்ளூரை வேதனைப்பட்டிருந்தால் அந்த வேதனையை நான் புரிஞ்சுக்குவேன். செங்கோட்டையன் சும்மா இல்லை, வீம்புக்கெல்லாம் பண்ணல, கேஷுவலாக ஒரு அடுத்த 15 நாளில் தமிழ் இந்துக்கு அடித்த பேட்டியில் ஆமாம் நாங்கள் சந்திச்சோன்ட்டார். இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி அதை மறுக்கலை. புரியுங்களா? அப்போது நல்லதுக்கு சில விஷயங்களை சொன்னால் கூட ஏற்றுக்க மாட்டுறாரு, மாறா பொய் பேசுகிறாரு, நம்ம வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாரு, அது உண்மை இல்லை. அப்போ உள்ளுக்குள்ள டேர்ம் சரியில்லைன்றதுனால தானே சார் வெளியே இந்த பேச்சு வருது. கண்டிப்பாக அவருக்கு ஏதோ வேதனைன்னு சொல்லிட்டேன். எடப்பாடி மேலே ஒரு கருத்து முரண் அவருக்கு இருக்குது. அவர் போகிற திசை பிடிக்கலையா, இல்லை அவர் நடந்துக்கிற விதம் பிடிக்கலையா, ஏதோ ஒரு கருத்து முரண் இருக்குது. அதனால தான் இயல்புக்கு மாறாக பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறார். ஒரு காது தெரிஞ்சுங்க, அங்கே போயிட்டங்கன்ட்டு போயிடலாமே, நான் ஏன் போகலைன்ற ஒரு விவகாரத்தை சொல்கிறார். அதை ஞாபகமாக வச்சிருக்கிறார். எல்லாரும் சொல்கிற மாதிரி நீ விவசாயிகள் சங்கத்துக்கு சொன்னியே, பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுக்கலாமேலாம் சில பேர் சொல்கிறாங்க. பொதுச்செயலாளர் காதுக்கு அது போயிருக்கோம். எப்போ அண்ணன் சொல்கிறது சரிதான், படத்தை வச்சுருங்கப்பான்னு சொல்ல வேண்டிய எடப்பாடியை மௌனமாக இருந்தான்ற கேள்வி கூட வரனால தான் எல்லாருமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. இல்லாட்டி செங்கோட்டை மேலே பாஞ்சிருப்பாங்க. KP முனுசாமி எடப்பாடி சொல்லி தான் பேட்டி கொடு, ஒவ்வொரு முறையும் பாருங்கள், எடப்பாடிக்கு தான் டார்ச்சர் வரும்போதெல்லாம் KP முனுசாமி இங்கே ஒரு பேட்டி கொடுப்பார், இங்கிட்ட மதுரையில் உதயகுமார் பேட்டி கொடுப்பார், சென்னையில் ஜெயக்குமாரும் பேட்டி, 3 பேர். இது ஒரு வகையில் அவங்க தல கருத்துலாக இருந்து ஒரு பொதுச்செயலாளருக்கு வேணுங்கிற செய்கிறாங்கிறது ஒன்று. அது என்ன, அவருக்கு இடைஞ்சல் வரும்போது மட்டும் 3 பேர் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த நாள் பேசுவாங்க. இது பொது நலன் அல்ல, பொது பார்வை அல்ல, கட்சி நலனுக்காக யோசிக்கணும். தலைமையை காப்பாற்றுறது தானே சார் ஒரு கட்சியினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. செய்யட்டும், அது நல்ல ஆலோசனைகளாக இருக்கணும்ல. இப்போ அப்படிப்பட்ட KP முனுசாமியே செங்கோட்டையன் தவறு செய்ய மாட்டார் அவர் சொன்னது OS மணியில் என்ன சொல்றாரு, அண்ணன் சொன்னது சரிதான் அப்படின்னு தான் பூசி மொழுக வேண்டியிருக்கு. இல்லை அவர் மட்டும் தப்பான ஆயத்தை கையில் எடுத்தாலும் இந்நேரம் பாஞ்சிருப்பாங்க, துரோகின்னு இருப்பாங்க. இப்போ செங்கோட்டையனை பற்றி பேசும்போது பூசி மொழி தான் பேசுகிறாங்கன்னா, செங்கோட்டையன் அப்போ இப்போவும் ஒரு பவர் சென்டராக உள்ள இருக்கு. பவர் சென்டரில் சீனியருங்கிறது ஒன்று. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டார்? எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியா தூக்குனாரு இல்லையே, நாமெல்லாம் விவாதம் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறோம். எடப்பாடி பொதுச்செயலாளராக இருக்கும் வரை அவர் சம்பந்தப்பட்ட எந்த மேடையில் நான் ஏற மாட்டேன் சொன்னாரா? அவர் பொதுச்செயலாளராக இருக்கிற வரைக்கும் தலைமை கழக வாசலில் கால் வைக்க மாட்டேன் சொன்னாரா? இல்லையே. அது எடப்பாடிக்கு எதிரான போர்க்கடி நான் சொல்லலை, அவர் மனசில் இருக்கிற வேதனையை வெளிப்படுத்துறாருன்னு சொல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை, வெளியேற்றப்படுவதற்கு முன்னால் வரைக்கும் சசிகலாவை பற்றியும் இதே மாதிரியான பேச்சு தான் இருந்தது, தினகரனை பற்றியும் இதே மாதிரியான பேச்சு தான். இல்லை, அந்த வீரியங்கள் வேற, அந்த விவகாரங்களும் வேற. இது யாருமே இவர் செஞ்ச தப்புன்னு சொல்லவே முடியாது, சரிதானா? அப்போ பிஜேபிங்கிற ஒரு கட்சி மிகப்பெரிய ஆளுங்கட்சி பின்னாடி இருந்துச்சு, துணிச்சலை எதோ பண்ணாங்க, வரக்கூடாத அந்த நேரத்தில் வரக்கூடாத தீர்ப்பை வர வச்சு சசிகலாவை சிறைக்கு அனுப்புனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன வழக்குன்னே புரியல. தினகரன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியிலேயும் வந்துட்டாரு. அது என்ன வழக்குன்னு யாருக்கும் இப்போ யாருக்குப்பா லஞ்சம் கொடுத்தாங்கன்னு டெல்லியில் அந்த மேஜிஸ்ட்ரேட் கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை டெல்லி போலீஸ். அப்படி ஒரு விவகாரமான வழக்கு ஒன்றை போட்டு அவர் சிறையில், எல்லாம் எது அரசியல் கணக்கு. இப்போ பிஜேபிங்கிற கட்சி பின்னாடி இருந்துச்சு, இன்றைக்கி அந்த கட்சி இல்லை, அதனால தான் மௌனமாக இருக்கிறாங்க. ஆனால்
செங்கோட்டையனுடைய குரலுக்கு பின்னால் ஏதேனும் திரைமறைவில் சில காரியங்கள் நடக்குதோ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது கடந்த காலங்களில் அதிமுக பிளவுபடுத்தி பார்த்து ரசித்த சந்தோஷப்பட்ட பிஜேபி அது பலன் அளிக்கலைங்கிறத புரிஞ்சுக்கிச்சு. ஏன்னா அதனால திமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு, நாமளும் வளரலை. இந்த ரெண்டு யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு திமுக வீழ்த்தணும்னா நாம கூட்டணி வைக்க வாய்ப்புள்ள அதிமுக வலுவாக இருக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எடப்பாடிக்கு புரிய வைக்கணும், இல்லாட்டி அவரை நகர்த்தி வைக்கணுங்கிற புள்ளிக்கு வந்துட்டாங்களோன்னு தோணுது. வரப்போகிற வாரங்களில் என்ன நடக்குன்னு பார்ப்போம். அப்போ இந்த நகர்த்தி வைக்கிறதுக்கான இன்னொரு காயா செங்கோட்டையன் நகர்வதற்கு செங்கோட்டையன் மட்டுமே இல்லை, தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற வழக்கை நினச்சி பாருங்க, நடந்து முடிச்சிருக்கிற ரைடு, இன்னும் உயிரோடு இருக்கிற விசாரணையை நினச்சி பாருங்க. காய் நிறைய இருக்கும், கையில் ஆயுதங்கள் நிறைய இருக்கு. எதையும் செய்ய துணிகிற பிஜேபிக்கு ஆயுதங்களை உருவாக்குவதும் பெரிய விஷயமே இல்லை. அப்ப எடப்பாடி தன்னை ஒரு வலிமையான எதிர்க்கட்சி தலைவராக முன்னிறுத்தி கொள்ளாததற்கு இதுவும் ஒரு காரணமா? எது ஒரு காரணம்? பிஜேபி இந்த மாதிரி எதனாலும் கையில் எடுக்கலாம். இதுக்கு அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? நீங்க மாநில அளவுல ஸ்டாலினை கேள்வி கேட்கறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அவர் இன்னும் 10% தான் செயல்பட தொடங்கியிருக்காரு. அந்த ரோல் அவர் பிஜேபிக்கு விட்டு கொடுத்து ஒதுங்குறாரா? இல்ல, அப்படி நான் பார்க்கல. அந்த அளவுக்கு கட்சியை கொண்டு வைப்பாருன்னு நான் பார்க்கல. பிஜேபியின் மீதான பயம் அவருக்கு இன்னும் முழுமையாக போகலைங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். அதனாலதான் கவர்னர் விஷயத்துல கூட இன்னும் கொஞ்சம் கடுமை காட்டியிருக்கணும். இந்த விவகாரத்தில் நீங்க ரொம்ப குரல் கொடுத்தா திமுக பின்னாடி போய் நிக்கிற மாதிரி ஆயிடும். அது அதிமுக அரசியல் அல்ல, நியாயமாகவே இருந்தால் கூட. அதனால சொன்ன எடப்பாடி இவ்வளவு தூரம் பேசுனதே பெரிய விஷயம். யதார்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு உணர்வுகளான அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிற விஷயமா அதை சொன்னார். அதை கூட செய்யலைன்னா தான் நம்ம தப்புன்னு சொல்லுவோம்னு நம்ம சொன்னோம், விமர்சிப்போம்னு சொன்னேன். இந்த அளவுக்கு செஞ்சதே பெருசு. ஏன்னா ரொம்பவும் போய் பின்னாடி நிற்கிற அளவுக்குலாம் அது அதிமுக அரசியலுக்கு அது நல்லதல்ல. ஓ பன்னீர்செல்வம் அவர் சமீபத்தில் பேசும் பொழுது அமித்ஷா அப்பயே சொன்னார் எல்லாரும் ஒன்று சேரணும்னு, யார் கேட்டாங்க அப்படின்ற வாதங்களை. இந்த விஷயத்தை நான் ஒரு 21 தேர்தல் முடிஞ்ச உடனேயே பல பேட்டிகளை சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கெல்லாம் சில பேர் சொத்துக்கு ஓபிஎஸ் பின்னாடி புத்தகம் எழுதுவார் சொல்லுவார், அவர் இவ்வளோ சீக்கிரம் போட்டு உடைப்பார் நான் நினைக்கல. மறுக்க முடியாத உண்மை சார். அன்னைக்கு எடப்பாடி ஒத்துட்டு இருந்தானே இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்லை. தனிப்பெரும்பான்மை கிடைத்திருக்கான்னு குருமூர்த்தி சொன்னதோட உடன்பாட்டில் திமுக ஆட்சியே வந்திருக்காது சார். 10 வருஷம் ஒரு கட்சியுடைய ஆட்சி நடக்குது, அதில் 4 வருஷம் அடிமை ஆட்சி நடக்குது ஸ்டாலின் பாஷையில். அந்த அடிமை ஆட்சி நடக்கிறதுக்கு 65-66 சீட்டு மக்கள் கொடுக்குறாங்க. சரி, உங்களுக்கு எவ்வளோ சார் சீட்டு கொடுத்தாங்கன்னா மெஜாரிட்டியை விட 8 இடங்கள் அதிகம், 7 இடங்கள். 125 தான் சார் திமுக ஜெயிச்சது. 200லாம் ஜெயிச்சு அந்த கூட்டணி 200 ஜெயிச்சிருக்கணும், ஜெயிக்கலையே. ஏன்? புரியுதுங்களா? அதனால சொன்னேன், பல நேரங்களில் தனிப்பட்ட முறையிலையும் சொல்லியிருக்கிறேன், சில பேட்டிகளையும் சொல்லியிருக்கேன், நாம் திமுகவுக்கு வாக்களிச்சாகணுங்கிற அந்த உற்சாகம் கலர்ந்த ஒரு எழுச்சி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்ததே கிடையாது. கலைஞர் சில நேரத்தில் சொல்லுவோம் என் ஜாதகம் அப்படின்னு, நண்பர்கள்ட்ட பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தி என் ஜாதகம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். சில மேடைகள்லையும் சொன்னதான் ஞாபகம் எனக்கு. நிஜம் அதுதான். இந்த யதார்த்தத்தை ஸ்டாலின் என்றைக்குமே மறக்கக்கூடாது. 200 இடங்கள் ஜெயலலிதா ஜெயிக்க முடிஞ்ச மாதிரி திமுக ஜெயிக்க முடியல சார். தனிச்சு நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. அவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலையும் தனிச்சு நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க, ஒரு சட்டமன்ற தேர்தலையும் தனிச்சு நின்று ஜெயிச்சு காமி 234 தொகுதியில் இரட்டையில நிற்க வச்சாங்க. ஞாபகம் இருக்கா? 7 பேருக்கு மட்டும் ஒரு தொகுதி கொடுத்து அவங்களையும் இரட்டையில நிற்க வச்சு, சரத்குமார் உட்பட. அது ஒரு அரசியல் ஆளுமை துணைச்சல். அந்த நேரத்து சூழல் மக்கள் ஜெயலலிதா நோக்கி தள்ளிச்சு. அதே மாதிரி இன்னைக்கு சொல்றதுக்கு எடப்பாடி கிட்ட அந்த ஆளுமை இல்லை. இந்த மாதிரியான பலவீனங்கள் திமுக கொண்டு போய் வச்சிருக்கு. நான் இன்னொரு முறை வந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழல் படி தேர்தல் நடந்தால் என்ன சொன்னேன், திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு 90% மேலே வாய்ப்பு இருக்குன்னு நான் திரும்ப சொல்றேன். ஆனால் அதை நம்பி நீங்கள் மிதக்கமாக இருக்காதீங்க. அரசியலில் எதுவும் சாத்தியம், உங்களுக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். அந்த கூட்டணி அப்படியே இருக்குல்ல, நம்பாதீங்க. இல்லை, இது புரியுது சார். இப்போ ஓபிஎஸ் எல்லாரும் ஒன்று சேரலாம் ஜெயிக்கலாம்னு சொல்கிறது வேற. அமித்ஷா சொன்னாரு நம்ம ஒன்று சேரணும் அப்படின்றத ஏன் திரும்ப ஏன்னா அன்னைக்கு கூட்டணியில் அது ஒரு கட்சி சார். நீங்க அப்படிலாம் ரொம்ப ஒன்று அண்ணாதிமுக இலக்காரமா நினைக்காது. அன்னைக்கு கூட்டணியில் அங்க வகிக்கிற கட்சி. இன்னைக்கு இல்லை அன்னைக்கு அவர் சொன்னது அன்னைக்கு தான். அந்த லீலா பேலஸ் ஹோட்டல்லையும் ஐடிசி ஹோட்டல்லையும் 2 மீட்டிங்கில் ஒரு நாள் நள்ளிரவு வரைக்கும் கூடின கூட்டத்தில் எனக்கு கிடைக்கிற தகவல், அவர் உள்துறை அமைச்சர், என்னுடைய உளவுத்துறை அறிக்கைப்படி இதே வடிவத்தில் போனால் வெற்றி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. சசிகலாவை தினகரனே சேர்த்துக்கோங்க, கட்சியில் சேர்க்கலாலும் 15 சீட்டை கொடுங்க, உங்கள் சின்னத்தில் நிற்கட்டும்னாரு. உங்களுக்கு கொடுக்க சங்கடமாக இருந்தால் இன்னும் கூடுதல் வரது சொல்கிறேன், எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இவ்வளவு சொல்லி எடப்பாடி கேட்கல. இல்லை, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் சார். அது அந்த கூட்டணி பாஜகவோட கூட்டணி வைத்து அதிமுகவால் ஜொலிக்க முடியல. ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடைய கையால் அப்படின்னே புறந்தள்ளப்பட்டார். அப்படி இருக்கிற பேக்ரவுண்ட்ல மறுபடியும் நான் பாஜக ஆள் தான் அப்படின்றத காட்டிக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, அப்படி பார்த்தா ஜனவரி 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஆண்டு, கொஞ்சம் டெல்லியில் நடந்த ஒரு காட்சியை யோசிச்சு பாருங்க. அம்மாவுக்கு கொடுத்த மரியாதையை மோடி எடப்பாடிக்கு கொடுத்தார். எடப்பாடி தான் பக்கத்தில் உட்காந்து வலது பக்கம் இருங்க சார். 98 வாஜ்பாய் அப்படிங்கிற பேரை அறிமுகப்படுத்தி
சிறையிலிருந்து வெளிவந்த ஜெயலலிதா, படுதோல்வி சந்தித்த ஜெயலலிதா 98 ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு 30 தொகுதிகளில் ஜெயிச்சு காமிச்சார். சரியா? அதிமுக மதவாத கட்சி, கரசேவைக்கு ஆள் அனுப்புறது, கரசேவைக்கு வாழ்த்து சொன்ன கட்சி. 99 திமுக எங்க சார் கூட்டணி வச்சுச்சு? யார் கூட? சும்மா சொல்லுங்க, யார் கூட கூட்டணி வச்சாங்க? பாஜக தான் சார். அதெல்லாம் நான் திருப்பி சொல்றேன் சார், அரசியல்ல யாருக்கும் வெக்கம் கிடையாது, வெற்றி ஒண்ணுதான் இலக்கு. அதனால பிஜேபியோட விருதாயிட்டாரு, கூட்டணியில இருந்து அவங்க பேசதான் கேட்பாங்க. கூட்டணியில் இருந்த போதும் சரி, விலகினதுக்கு பிறகும் பிஜேபி சொல்லிச்சு நம்ம சேர்ந்திருக்கலாம். யார் விலகினதுக்கு அப்புறம் இன்னைக்கும் ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியில இருக்கிறார். முதல்ல அதை மறந்துடாதீங்க. எடப்பாடி தான் இல்ல, அவர் அன்னைக்கு நடந்த நிகழ்வுல சுட்டி காட்டுறார். அன்னைக்கு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு ஆயிருக்காது, திமுக ஆட்சி வந்திருக்காது சார். அவர் இன்னைக்கு பாஜக கூட்டணியில என்னவா இருக்கிறாரு சார்? அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஒரு அங்கமா இருக்கிறார். என்னவா இருக்கணும்? தலையா இருக்கணும், மூக்கா இருக்கணும், காதா இருக்கணும். இல்ல சார், கட்சியா இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஓபிஎஸ் அங்கம் வைத்திருக்கிறார். அதுக்கு மேல ஒருத்தர் நலிவடைஞ்சு போயிட்டனால நம்ம ஒரு எனக்கு அவங்கள நீங்க நக்கல் அடிக்கிறீங்க, நான் சொல்லல, திரும்ப சொல்ல, நீங்க அந்த நோக்கத்தை சொல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். 4 பேர் பின்னாடி இருந்து ஒரு லெட்டர் பேடு கட்சி நடத்தினா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு இருக்கு, கொள்கை இருக்குன்னு நம்புறவன் நான். ஓபிஎஸ் இன்னைக்கு ஒரு வலுவிழந்து பலவீனப்பட்டு போயிருக்காங்கிறதுக்காக அவர் நான் அப்படிலாம் விமர்சிக்க நான் விரும்பல. யாரையுமே நான் அப்படி விமர்சிக்க மாட்டேன். அதிமுக ஒன்று சேரணும் அப்படின்ற அந்த வாதம் வந்துகிட்டே இருக்கு. இப்போ ஒன்று சேரணும் அப்படின்னா என்னவா ஒன்று சேர சார்? இப்போ டிடிவி ப்ரூவ் பண்ணல, சசிகலாட்ட எதுவுமே ப்ரூவ் பண்ணுறதுக்கு கட்சியும் இல்லை, அவங்க தேர்தலையும் நிற்கல. ஓ பன்னீர்செல்வம் இன்றைக்கு ரொம்ப தனிநபராக இருக்கிறார், ஐசோலேட்டடாக இருக்கிறாரு. அந்த ஒன்று சேரணுன்றது என்ன? அந்த ஐசோலேட்டடாக இருக்கிற ஓபிஎஸ் 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அவர் என்னவா சார், என்ன அங்கமா, அந்த அங்கத்தில் என்ன உருவமாக இருக்கார், எந்த உறுப்பாக இருக்காருன்னு கேட்டிங்களே, அந்த உருவமே இல்லாத, உறுப்பை அடையாளப்படுத்த முடியாத ஓபிஎஸ் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் நாடாளுமன்ற தேர்தலில்? 3.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். என்ன சின்னம், எவ்வளோ ஓட்டு வாங்கினார்னு தான் கேட்டேன். ஜெயிக்கலைங்கிறத விட்டுடுங்க, நீங்கள் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஒன்றுபட்டா என்ன ஆகும்னு கேட்குறீங்கல்ல. அந்த 3.5 லட்சம் ஓட்டில் குறைஞ்சது 2 லட்சத்தை கழிச்சிடுங்க. 1.5 லட்சம் ஓட்டு ஓபிஎஸ்க்காக போடுறவன் தொகுதியில் இருக்கிறான், ஓபிஎஸ்ங்கிற முகத்துக்காக போடுறான். அந்த 1.5 லட்சம் ஓட்டு ஒருங்கிணைந்த அதிமுக வந்தால் வருமா வராதா? 3.5 வரும்னு நான் கணக்கு போடலை இந்திரகுமார், 1.5 லட்சத்தை தான் கணக்கில் எடுத்தேன். வெறும் 50,000, 3 லட்சத்தை தள்ளுங்க சார். ஓபிஎஸ்ங்கிற மனிதருக்கு அவர் சார்ந்த சமுதாயத்து அந்த மாதிரி ஒரு உறுதி இல்லையா? தினகரன் வாங்கின 2.5 லட்சம் ஓட்டு யாருடைய ஓட்டு? மதுரையில் பிஜேபி எப்படி 2ஆம் இடம் வந்துச்சு? சிவகங்கையில் எப்படி 2ஆம் இடம் வந்துச்சு? யாருடைய வாக்கு? பிஜேபிக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு நம்புறீங்களா நீங்க? அப்ப அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்றது வந்து இன்னொன்னு சொல்றேன், இவங்க எல்லாம் பலவீனப்பட்டு இருக்காங்கன்னே பல பேர் திமுக ஓட்டு போட்டாங்க. அதிமுக பலமாயிடுச்சா திமுக போன வாக்குகள் திரும்ப வரும். குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயத்தில் இந்த தேர்தலில் ஓட்டு போட்டாங்க, அது இந்த முறை போட மாட்டாங்க. இல்ல அதான் கேட்கிறேன் சார். அப்ப அதிமுக ஒன்றுபடணும்னு சொல்ற வாதம் வந்து தென் மண்டலங்களில் தன்னிடம் இருந்து உதிர்ந்து போன முக்குளத்தோர் சமுதாய வாக்குகளை திரும்ப பெறுவது, அந்த சமுதாயத்து வாக்குகளையும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கோம். அது பெரும்பான்மையா கணிசமா இருக்கிற வாக்குகள். அவங்க டோட்டலா கிட்டத்தட்ட வெளியே போயிட்டாங்க, இந்த தடவை ஓட்டு போடல, கட்சி விட்டு போகல. இதை தாண்டி வேற என்ன இருக்கு சார்? என்ன வேற என்ன இருக்குன்னா, இல்ல முக்குளத்தோர் சமுதாய வாக்குகள் சோர்ந்து கிடக்கிற தொண்டனை கிருஷ்ணகிரிலையும் உசுப்பேத்தி விடும், நாகப்பட்டினத்தையும் உசுப்பேத்தி விடும். நம்ம கட்சி ஒன்னாயிடுச்சு, அந்த உற்சாகத்தை அனுபவிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும். எந்த இயக்கத்துக்கும் இது பொருந்தும். லெட்டர்பேடு கட்சி கூட இது பொருந்தும் சார். அதிமுக நீங்க அவ்வளவு சுலபமா அதை எடை போட்டுறாதீங்க. இது என்ன அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒன்னு சேர்ந்துச்சுன்னா திமுக ஆட்சியில் இருக்கு. 89ல் இரட்டையில 2ஆ பிரிஞ்சு ஜார்ஜியை பிரிஞ்சு அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பிரிஞ்சவருடைய வழியை உணர்ந்து சில பேருடைய ஏற்பாட்டில் கட்சி ஒன்னாகுது. நீண்ட காலத்துக்கு பிறகு ஆட்சியில் இருக்கிற கட்சி இடைத்தேர்தலில் தோக்குது. மருங்காபுரி, மதுரை கிழக்கு. ஞாபகம் இருக்கா? உற்சாகம் தான் காரணம், கொள்கை மாறல. திமுக கொள்கை அந்த 10 மாசத்துல மாத்திக்கல, 6 மாசத்துல. அதிமுக புதிய கொள்கைகளை சொல்லல களத்துக்கு வரல. அதே அதிமுக தான், அதே திமுக தான். ஆட்சியில் இருக்கிற திமுக தோத்தது சார். காரணம் என்ன தெரியுமா? என் பார்வையில் அந்த உற்சாகம் தான் காரணம்னு சொல்லுவேன். நம்ம கட்சி ஒன்னாயிடுச்சுங்கிற அந்த எழுச்சி இருக்குல்ல, அதுக்கு இணை எதுவுமே கிடையாது. வாக்கு சதவீதம், ஃபார்முலா இதெல்லாம் தூக்கி கடாசுங்க. அது ஒரு உணர்வு கலந்த எழுச்சி. அது அதிமுக வரும்னு நான் நம்புறேன். இதை பற்றி ஷியாம் சார்கிட்ட பேசும்போதும் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஒருவேளை எடப்பாடி டிடிவியை சேர்த்துக்க முடியாது, அது ஏன்னா அவர் தனி கட்சி வச்சிருக்கிறாரு, ஓபிஎஸ் அவர்களோட சேர முடியாது, ஆனால் சசிகலா அவர்களை இணைத்து கொள்ளலாம் மேபி அப்படின்ற வாய்ப்பு. இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் முரண்படுறேன். சசிகலாவை இணைக்கிறதுனால ஒரு தனிநபராக தான் பார்க்கப்படுவார், அவர் சார்ந்த சமுதாயம் கொஞ்சம் வரலாம். ஆனால் அரசியலில் ஓரளவு அங்கீகாரத்தை பெற்ற அரசியல் அனுபவத்தை, கல அரசியல் அனுபவம் பெற்ற ஓபிஎஸ்ஐ சேர்க்காமல், டிடிவியை சேர்க்காமல் அந்த இயக்கம் ஒன்று சேர்ந்துருச்சுங்கிறத நான் ஏற்றுக்க முடியாது. அது சசிகலாவையும் சேர்ந்து ஏமாற்றுகிற வேலை. அது
உற்சாகம் வரும் அப்படின்றதுல இன்னொரு கேள்வி சார். எல்லா பக்கமும் உற்சாகம் வரும், கொங்கு மண்டலத்திலையும் உற்சாகம் வருமா, இல்லை அங்கே அது பலவீனப்பட்ட மாதிரியா? நிச்சயமா வரும் சார், உற்சாகம் வரதான் செய்யும். அங்கே திமுக எப்படி இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றுச்சு, அது அவ்வளோ சுலபமாக ஆகாதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ரொம்ப மெனக்கெடணும். செந்தில் பாலாஜியாக இருந்தால் கூட ஒன்றுபட்ட அதிமுக வச்சுன்னா கொஞ்சம் மெனக்கெடணும் வரும்னு சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி சார். நன்றி.